என்ன? ஜங்குக் மும்பை வராங்களா? நீங்களும் அப்படி தானே நெனச்சீங்க. ஃபர்ஸ்ட் டைம் அந்த போஸ்டர பார்க்கும்போது நீங்க என்ன நெனச்சீங்க? ஜங்குக் மும்பை வரான். ஏன் என்னால போ முடியல? என்ன மாதிரியே அந்த போஸ்ட்ட அரைகுறையா பார்த்துட்டு, ஜங்குக் மும்பை வரான்னு சொல்லிட்டு நெனச்சு அழுதீங்களா? இல்லையான்னு சொல்லுங்க. அழுதணும் சொல்ல முடியாது. கண்ல தண்ணி வந்துச்சு. நான் ஃபீல் பண்ணணும்னு சொல்ல முடியாது. நைட்டு 1 ஹவரா, 2 ஹவரா ஃபீல் பண்ணணும் சொல்ல முடியாது. ஒளர்றேன் தானே! அப்போ என்னுடைய மைண்ட் எப்படி இருந்திருக்கும்? நீங்களே சொல்லுங்களேன். கண்டிப்பா நான் அந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த போஸ்டர் பார்க்கும்போது, ஜங்குக் இன் மும்பை. ஜங்குக்கோட சோலோ எக்ஸிபிஷன் தான் மும்பைல நடக்குது. ஜங்குக் வந்து மும்பைக்கு வரல. தயவு செய்து ஜங்குக் தான் மும்பை வராங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. அழுவாதீங்க ஃபர்ஸ்ட்டு. ஜங்குக்கோட சோலோ கான்சர்ட் நடக்கல. சோலோ எக்ஸிபிஷன் தான் நடக்குது. அங்க போயிட்டு ஜங்குக்கோட ஃபோட்டோ, யூஸ் பண்ண திங்ஸ், ஜங்குக்கோட ட்ரெஸ்ஸஸ் அந்த மாரி தான் எக்ஸிபிஷன்ல இருக்குமே. எக்ஸிபிஷன்னாலே நம்மளுடைய கை, கால் தரையிலே நிக்காது. ஓடி போய் வேடிக்கை பார்க்குறது தான் என்னுடைய வேலையா இருக்கும். உங்களுக்கு எப்படின்னு தெரியல. இங்கே எக்ஸிபிஷன் நடக்குது. நான் ஓடி போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு. ஆனா ஜங்குக் எக்ஸிபிஷன் நடக்குது. என்னால போய் பார்க்க முடியலையே! அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணியிருந்தேன். மம்மி மம்மி ஜங்குக்கோட எக்ஸிபிஷன் நடக்குது. என்ன? ஜங்குக்கு செருப்பு பிஞ்சிக்கிற மாரி விழும்னு ஒரு திட்டு. அவ்வளோ தூரம் போற தைரியமும் இல்ல. அவ்வளோ தூரம் போறதுக்கு என்கிட்ட மணியும் இல்ல. அவ்வளோ தூரம் என்ன போகவும் விட மாட்டாங்க. இவங்க வந்து இந்தியாவுக்கு வருவாங்க.